சிவமங்கலம். மாயை ஏற்படுத்தின மாயையே இந்த அண்ட பேரண்டம் மொத்தமும் காணுங்கள். மாயை ஏற்படுத்தின மாயையே நீயும் நானும் இங்கு கண்ணில் தெரிகின்ற எந்த ஒரு வஸ்துக்களும் மாயை ஏற்படுத்தின மாயையே காணுங்கள். தன்னிலையில் இறை இங்கு மாயமாய் மாயையாய் இருக்கிறது பாருங்கள். அதான் அது அதுவாக காட்சிக்கு புலப்படுவதில்லை. அது காரிருளில் மறைந்திரு கரும் சிற்பமாய் இருக்கிறது. இந்த ஆழ்ந்த அகன்ற நுண்பொருளாய் இருக்கிறது. நோக்கரிய நோக்காய் நுணுக்கரிய நுண்ணுணர்வாய் போக்கும் வரவும் இல்லாததாய் இங்கு மொத்தத்தில் இல்லாததாய் களத்தில் அல்லாதவனும் எதற்கும் கர்த்தாவாயிரு செம்பொருள் அந்த மாயை காணுங்கள். களத்தில் அவனால் இல்லை, ஆனால் எதற்கும் கர்த்தா இங்கு இருக்கிறார். எதையும் செம்மையாய் செய்து வைத்திருக்கும் அந்த ஒன்றின் பெயரை மாயை காணுங்கள். அப்ப இந்த மாயை ஏற்படுத்தின மாயை தான் நீங்களும் நாங்களும் அப்படின்னு ஆய்விட்டது. அப்ப நம்ம யார் தான்? நம்ம இதெல்லாம் சேத சாதனமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கண்ணில் தெரியும் எந்த பொருள்களும் சேதமடைகிறது. சேத சாதனம். நாளை முறிக்கப்பட இருக்கின்ற கதாபாத்திரங்களை காணுங்கள். அப்ப உன் தேவனும் மாயை தான், நீயும் மாயை தான். இங்க தத்துவத்தை பாருங்கள். மாய் தத்துவம் அப்படின்னா மரணம், மாய்வது, மரணம் அடைவது. மாய் தத்துவத்தை மாயா வெல்கிறாள். இப்ப மாயினா மரணம், மாயா. இந்த மாயாங்கிறது நிழல் பொருளாய் இருக்கிறது, பொய் பொருளாய் இருக்கிறது. ஒரு நிழலுக்கு மரணம் இல்லை. ஒரு பொருள் ஒன்று இருக்கும் வரை அங்கு ஒரு நிழல் விழுந்து கொண்டே இருக்கும். அப்போ உருவத்துல ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அதற்கு பின்னாடி ஒரு நிழல் விழும். அந்த நிழலுக்கு பேரு மாயா. அந்த மாயாவிற்கு மரணம் இல்லை. மாய் தத்துவத்தை மாயா வெல்கிறாள் அப்படின்னா மரண தத்துவத்தை நிழல் வெல்கிறது. அப்ப மாய் தத்துவத்தை மாயா வெல்கிறாள். மாயாவை மாயை வெல்கிறாள். இங்கு மாயா மாயையாக இருக்கிறாள். அங்கு அவள் சுத்த மாயையாக இருக்கிறாள், மகா மாயா. ஆமா, அவள் தான் இந்த மண்ணினுடைய அதிகாரியாய் இருக்கிறாள். அவள் தான் இங்கு தத்துவத்தில் சகலமுமாக இருக்கிறாள். இப்ப இந்த மாயா மோகாஸ்திரம் கொடுக்கிறாள் தன் மகன் சூரபத்மனுக்கு. மாயா மாமாயா அங்கு நிர்மோகாஸ்திரமான அமோகாஸ்திரமா உடம்பிடியாம் வேல் கொடுத்து அனுப்புகிறாள். இப்ப இந்த மாயை தத்துவங்கிறது மோகத்தை ஊட்டுகிறது. அந்த மாயை நிர்மோகத்தை கொடுக்கிறது. அப்ப மாய் தத்துவத்தை மாயா வெல்கிறாள். மாயையை மாயா வெல்கிறாள். இந்த மாயாவினுடைய விஷ்ணு மாய தசாவதார வர்ஷினி மாமாயை அம்மாவை குறிப்பிடும் பொழுது குறிப்பிடுறாங்க. விஷ்ணு மாய தசாவதார வர்ஷினி. அங்கு தன்னுடைய கரங்கள்ல இருந்து 10 விரல்கள் இருந்து அங்கு மாயவனை தன் சகோதரனை செய்கிறாள். ஆமா, அப்ப மாயையும் மாயவனும் வேறில்லை. இந்த இவர்களுக்கு தான் இடம் கொடுக்கிறார் ஒருத்தர், மகா மாயாய நாயகன். மாய் மாயா மாமாயை மாயவன் இங்கு எல்லோரையும் மாயவயப்படுத்தி தான் மாயவயப்படாதிரு மகா மாயாய நாயகனி சிவ பரம்பொருள் பாருங்கள். அந்த மகா மாயாய நாயகன் தான் அங்கு தன் தேகத்தில் இடம் கொடுக்கிறான். அர்த்த நாரீசன் அப்படின்னு, அர்த்த நாரீஸ்வரி அப்படின்னு அங்க திருச்செங்கோட்டுல அங்க அன்னைக்கு பாகம் தருகிறார். முடிஞ்சிருச்சு. அதே போல சங்கர நாராயணனுக்கும் தேகத்துல பாகம் கொடுக்கிறார். அப்ப இதுதான் நிலைப்பாடு. இப்ப நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஏன் இந்த மனிதன் எளிதில் மாயவயப்படுகிறான்?
ஏன்னா இவனை செய்ததும் மாயைதான், இவனும் மாயைதான். அந்த மாயை ஏற்படுத்தின மாயை தான் இங்கு இதுவும் நீயும். ஆனா இந்த களத்துல வைக்கப்பட்டிருக்கின்ற தத்துவமும் இந்த மாயையை வெல்லுவதுதான். கண்ணை கருத்தை கவ்வி இருக்கும் அந்த திரையம் மயக்கத்தை வெல்லுவதுதான் மாய தத்துவத்தை, மாயையை வெல்லும் யுக்தியா இருக்கிறது. ஆம் செல்வங்களே, மாயையை வென்று வையுங்கள். இந்த மாயைங்கிறது என்ன சொல்ல வருது? மா பெருசு, ஐ ஐ அப்படின்னா இங்க 5 வகையான பெருசு இருக்கு. அதுக்கு பேர் தான் பிரபஞ்சம். அது கொண்டுதான் நாமும் செய்யப்பட்டிருக்கிறோம். அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது, அண்டத்தில் உள்ளது. அந்த 5 கூறுகளால் எவ்வாறு இந்த பேரண்டம் வடிவமைக்கப்பட்டதோ அந்த 5 கூறுகளால் தான் உங்களுக்குள்ளாரும் அது வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஏற்படுத்தின நிழல் தான் உங்களுக்கு அது பஞ்சமகா மாயையை செய்து வைத்திருக்கிறது. இதுதான் நிலைப்பாடு. எப்படி 5 மாயைகள் இருக்கிறதோ அதே போல 5 மெய்ப்பொருளும் இருக்கிறது. மறந்துடக்கூடாது. இங்க எல்லாமே 5 தான் படைக்கப்பட்டிருக்கு. தொழிலும் 5 தான். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இங்க பூதமும் 5 தான், நிலைகளும் 5 தான், இங்கு சகலமும் 5 தான் சொல்றேன். மறந்துடக்கூடாது. இப்ப அஷ்ட ஐஸ்வர்யங்கள்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, அதே போல அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு, அஷ்ட தரித்திரங்கள் இருக்கு. அந்த அஷ்ட தரித்திரங்கள் கடந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்கள் மலர்கிறது. இப்ப 5 தோஷங்கள் இருக்கு. அந்த 5 தோஷங்களை கடந்ததுக்கு மட்டும்தான் இந்த 5 சந்தோஷங்கள் அளிக்கப்படுகிறது. இந்த 5 நாள் ஆன 5ம் சந்தோஷமயமா புலப்படுறதுங்கிறது. இந்த 5 தோஷங்களும் விலகினதுக்கு அப்புறமேட்டுக்கு 5 சந்தோஷங்கள் அளிக்கப்படுகிறது. அப்ப இந்த இடத்துல பாருங்க, பஞ்சம் 5ன்னு சொல்லப்படுது. அது பஞ்சம் தான். அஞ்சுதல் 5 அதை குறிக்குது. அஞ்சுதல் பயத்தையும் இது குறிக்குது. அவ்வளவு. இந்த 5 நம்ம கடக்கும் பொழுதுதான் 6ஆம் நிலையான ஆறுகின்ற 6ஆம் நிலையை நம்ம அடையிறோம். அதாவது கிட்டத்தட்ட ஆறுகிறோம். அப்ப இந்த 5 வயப்பட்டு இருக்கின்ற வரைக்கும் நம்ம ஒரு பஞ்ச மனநிலையில தான் இந்த நிலைப்பாடு இருக்கிறது. அஞ்சுதலின் பெயரால தான் இருக்கிறது. அஞ்சேல் என்று அருள வேண்டியவனும் அந்த அஞ்சலுக்கு அரசாய் நமசிவாய் தேவனாய் தான் இருக்கிறான். அப்ப நம்ம இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம் கண்ணையும் கருத்தையும் சூழ்ந்திருக்கும் மாயையை வெல்லுதல். இப்ப 5 பொய்கள் இங்க இருக்கு. அதே போல 5 மெய்களும் இருக்கு. இந்த 5 மெய்களால் ஆனதால்தான் இந்த காயத்தை மெய் என்று அழைக்கிறோம். எப்ப மெய் என்று அழைக்கிறோம்? அந்த உயிர் பொருள் நமக்குள்ள நிலை நின்று இருக்கும் பொழுது இது மெய் என சொல்லப்படுகிறது. இந்த உயிர்ப்பு உயிரை உயிர்ப்பிக்கிறது. உயிர் உள்ளத்தை உயிர்ப்பிக்கிறது. உள்ளம் உணர்வுகளை, உடலினுடைய மொத்தத்தையும் உயிர்ப்பிக்கிறது. நம் மூலம் உயிர்ப்பாய் உயிராய் இருக்கிறது. அந்த ஒன்று இங்கு 5 கர்மேந்திரியங்கள், இந்திரியாதிகள் அப்படின்னு இதெல்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த மூலம்ன்ற ஒன்றை நீ நாடாத வரை இந்த 5னுடைய போக்குல தான் நீ அகப்பட்டிருப்பாய். அப்ப இந்த மாயையை வெல்லணும் அப்படின்னு அந்த ஏகாக்கிர திட ஒற்றை சித்தத்தில் நீ அதன்பால் நிலை நின்று இருக்க வேண்டும். மாயைங்கிறது உன்னுடைய சுபாவம், மயக்கங்கிறது உன்னுடைய நிலை. உன்னுடைய தாய் வீடே மயக்கம்னான்னு சொல்ற. நீ எளிதில் மயங்கி விடுவாய். ஏன்னா உன் மூலப்பொருளே மாயையால இருக்கு, உன்னை தந்ததும் மாயையால இருக்கு. அப்போ உன்னுடைய சுபாவமும் மாயையா தான் இருக்கும். இந்த 5ஐ வெல்லுங்கள். அஞ்சுதலில் இருந்து நீங்கள் விடுபடாத வரை, இந்த அச்சம் அப்படின்னு ஒன்றிலிருந்து நீங்கள் விடுபடாத வரை குறைந்தபட்ச மாயையினுடைய கதவுகளை நீங்கள் தகர்ப்பதற்கில்லை. இப்ப இந்த மாயையினுடைய கதவுகள் தகர்க்கப்படணும், உடைக்கப்படணும் அப்படின்னா நீ முதல்ல இங்க அச்சம் தவிர்த்தல், அஞ்சுதலில் இருந்து விடுபட வேண்டும். காரண காரியம் இல்லாத, இனம் புரியாத ஒரு அச்சத்தை உனக்குள் நிலை நிறுத்தி வைத்திருக்கும். ஆனா நீ பெரிய நடிகன், அதுலலாம் எந்த மாறுதலும் கிடையாது.
அப்படியே அச்சப்படாத மாதிரியே வாழும் காலம் வரைக்கும் அந்த மரண பயம் அல்லது மரணத்திற்கு குறி வருகின்ற வரை நீ சிறப்பா நடிச்சிருவ. இந்த களத்திலிருந்து இனி நம்ம தப்ப முடியாது அப்படின்ற நிலை வரும் பொழுதுதான் நீ ஒரு அச்சம் இல்லாதவனா நடிச்சுக்கிட்டு இருந்தங்கிற ஒரு உண்மை தெரியும். அந்த கால பாசம் வீசும் பொழுது உங்களுடைய கருவி கரணங்கள் எல்லாம் நடுநடுங்கி போகிறது, விதிர்த்து போகிறீர்கள், பதறுகிறீர்கள், அதறுகிறீர்கள், பிறழுகிறீர்கள், உருளுகிறீர்கள். ஏன்னா நீ அச்சப்பட்டவன் தான். அது தெரியாத வரைக்கும் உனக்கு புரியாது. அப்படி பின்னாடி ஒரு கூட்டம், ஒரு நிலைப்பாடு, அங்க பெரிய அங்கீகாரம், அந்த நிலைப்பாடு இதெல்லாம் இருக்கும்போது அப்படியே நீ பாட்டுக்கு சாகாத நாட்டில இருந்து ஓலை வாங்கி வந்துட்டு அப்படியே களம் காலம் கடந்து அப்படியே விண்ணுக்கும் மண்ணுக்குமா வாழ்ந்துகிட்டு இருக்கங்கிற மன மாயை உன்னை உட்படுத்தி வைத்திருக்கிறது தான் அந்த மாயை செய்த ஜாலம். முதல்ல நிஜத்தை புரிஞ்சுக்கணும். இந்த மாயை வெல்லணும் அப்படின்னா ஒன்றை குறியா இருக்கணும். ரெண்டாவது, இந்த தேகம்ங்கிற அந்த கூட்டடை ஆத்மா அதனுடைய நிலைப்பாட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது சேத சாதனம்னு புரியணும். இது சேத சாதனம், இது காயம். காயம் தாங்குவதற்காக ஒரு மேடை தரப்பட்டிருக்கிறது. ஆதலால் இந்த மேடைக்கு பெயர் காயம். அப்படின்னா இதனுடைய சுபாவமும் காயம். அங்க இன்னொன்னு இருக்கு, அகாயம்னு இருக்கு. இவனுடைய அகம் இது உயிர் போற வரைக்கும் காயத்தை தாங்கும். அங்க அகாயம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் உலகத்து காயத்தையே தனக்குள்ள வாங்கிக்கும். ஏன்னா அவரிடத்துல மூலப்பொருள் இல்லை, ஒரு அது பிம்ப நிலை, பிரதிநிலை, மாய நிலை. அவருடைய தலமும் மாயாவே இருக்கு. மாயைக்குள்ளார ஒரு மாயை. ஆமா, இங்க இந்த புற மாயையை, உரு மாயையை, அங்க ஒரு அக மாயை, ஒரு சூக்கும மாயை அகம் என்கின்ற பெயரால கட்டுப்படுத்தி வைத்திருக்கு. இது அளவோட காயம் தாங்கும், அது அளவில்லாததை தாங்கும். அப்ப இந்த தன்மையை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, காயம் அப்படின்னா துன்பம்ன்றது இந்த களத்துல தர்றது. அந்த துன்பம் அப்படின்றது அது வேற நிலை. நல்லா புரிஞ்சுக்கணும். நீ இந்த களத்துல வைக்கப்படும் பொழுது தக்க தசமதி தாயுடு தான்படும் துக்க சாகர துயரிடை பிழைட்டும். வழி உனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. அன்று நீ தூய்த்த துன்பத்தை இனி வாழும் காலம் வரை தூய்க்க போவதில்லை. முடிஞ்சிருச்சு. அதுதான் முடிவான வழி. பால்யத்திலே அதை கடந்து வந்திருக்க. அப்படி கடந்து வரும் பொழுது அந்த கரு நிலையில இருக்கிற வரைக்கும் உனக்கு இனம் புரியாம அதெல்லாம் ஒவ்வொரு உறுப்புகள் வளர்கிறது, அது வளர்கிறது, எல்லாம் தயாரா இருக்கு. என்னன்னு புரியல, அப்படியே ஒரு மாதிரி உருப்பெற்றுக்கிட்டே இருக்கு. ஆனா களத்தில் இங்கு வைக்கப்படும் பொழுது அந்த கடும் வலியின் பெயரால், ரண மரண பயத்தின் பெயரால இந்த புவிக்கு வந்தன இந்த புவி தரும் அழுத்தம், அதனால இவன் கதறத் தொடங்குகிறான். அன்று கதறினவன் வாழும் காலம் வரை மனதில் ஏதோ ஒரு பகுதியில அந்த கதறல் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனாலதான் உனக்கு இனம் புரியாத பயம் வரும் பாருங்க. அங்க ஒரு இடியா, ஒரு சப்தமா, ஒரு எதிர்பாராத சம்பவமா. இந்த களத்துல இவன் எதிர்பாராத என்ன நடந்தாலும் முதல்ல இவன் ஒரு நடுக்கம் கொள்கிறான், ஒரு பதட்டம் கொள்கிறான். கேட்ட அந்த கூட்ட சொல்லுவான், தாடாட்டு இந்த சதா ஆடுது. இதெல்லாம் மாயினுடைய நிகழ்வுகள். நீ எதற்கும் அசைய வேண்டியவன் இல்லை. நீ சாயாத வாழ்வு வாழ வேண்டியவன். நீ சாயாபிடத்து பட்டத்து மகிழ்ச்சியினுடைய திரடி நீல நிழல் எய்த வந்திருப்பவன். அப்ப இத்தனை கேடுகளால் ஆன அந்த தேகத்தில் இருந்த பொழுதும் இது எல்லாமே மாயை ஏற்படுத்தின மாயை. நேற்று இருந்ததும் இல்லை, நாளை இருக்க போவதும் இல்லை. இது அகற்றப்படும் மறுமலைக்கு காத்திருக்கும் சருகுதான்ற ஒரு நிலைப்பாடோட நீ இருந்துட்ட அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த மாயையை உன்னுடைய கருத்துல இருந்தும் காணல்ல இருந்தும் சற்று விலக்கி வைத்தரலாம்னு சொல்ற. அப்ப இந்த மாயையை வெல்லணும்னா மெய் அறிதல்ல தான் முடியும். அந்த மெய்யை நீ அறிந்த பின் அந்த மெய்யான ஐந்தை, மெய் ஐ, அங்க சத்தியமான அந்த ஐந்தினை நீ அறிந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நீ உனக்குள்ள ஒரு அடங்களுக்குள் வருகிறாய். இதெல்லாம் யதார்த்தம் தானே. இந்த துன்பம் எல்லாம், இந்த வீழ்ச்சி எல்லாம் யதார்த்தம் தானே. மரணமும் யதார்த்தம் தானே. இது ஏதோ நான் வேண்டி பெறாத பிறவி. இந்த வரத்தை நான் வேண்டவே இல்லை. அங்கு ஒரு பித்தன் போட்டு விட்டான், அந்த விவசாயி விதைத்து விட்டான். விதைத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நான் விளைந்து விட்டேன். அப்ப நான் இங்க இருக்கணும்னு நினைக்கிற வரைக்கும் அவன் என்னை இருத்த போவதில்லை. அவனே வேண்டி விதைத்தான். அவன் வேண்டும் பொழுது எடுத்துக்கொள்வான்.
இந்த புயலை பாருங்களேன். அது பிஞ்சு பூவென்று பாராது, பிஞ்சென்று பாராது, காய் என்று பாராது, செங்காய் என்று பாராது, கனி என பாராது, இங்கு எதையும் பெயர்த்து விடுகிறது. அப்படி அவன் விரும்பிய வண்ணம், அவன் விரும்பின பொழுது இதை எடுத்துக் கொள்கிறான், அல்லது அந்த இயற்கை அகற்றி விடுகிறது. அதனாலதான் இவனுக்கு ஒரு உறுதி இல்லை, உத்தரவாதம் கிடையாது. மறுகணம் மர்ம கணமாகவும் இருக்கலாம், மரண கணமாகவும் இருக்கலாம், எதிர்காலம் புதிர்காலமாகவும் இருக்கலாம், இவனை புதைக்கிற காலமாகவும் இருக்கலாம். நித்திய கண்டம் பூரண ஆயுசுங்கிறது வேற யாருக்கும் பொருந்தாது, உயிரோடு வாழும் மனிதர்கள் அனைவருக்கும் பொருந்தும். நித்தங்கண்டம். ஏன்னா இது ஒரு கணக்கூத்து, கணம்தான் வாழ்வு. ஒரு கணம் வந்தாய், ஒரு கணம் வாழ்கிறாய், ஒரு கணம் துடை தெரியப்படுவாய். இது வாழ்வா நமக்கு தொடர்ந்து காட்டப்படுதே தவிர உன்னுடைய நிலைப்பாடுங்கிறது கணம்தான். இந்த உண்மையை அறிந்தவன்னா இலக்கணம் அறிந்தவன் ஆகிறான். அதனால இலக்கு கணம். அதுதான் தத்துவத்துல கணபதின்னு வைத்தான். கணபதிங்கிறது அங்க வைக்கப்பட்டிருக்கிறது. 64,000 கோடி மதகளின் கஜபூஜ பலம் பொருந்திய ஒரு பெரிய கஜமாயை ராஜ்யமாயை இருக்கு. அதுக்கு அதிகாரியா விகடனன் அங்க ஒருவன் விற்றிருக்கிறான். அங்க மூசிகத்தின் மீது அமர்ந்திருக்கிறான். மூசிகள் ஆணவம் கண்மம் மாயை அதன் மேல அமர்ந்திருக்கிறது. அதை கட்டுப்படுத்துறதுங்கிறது அதுவா இருக்கு. அதனால நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா கணம். இந்த கணத்தில் நிலை நிற்க கற்றுக்கொள்ளுதல். இப்ப இந்த மாயையை வெல்ல நினைப்பவர்கள், மாயையை வெல்பவர்கள் இந்த கணத்தோட நிறுத்திக்குவான். அவ்வளவுதான். இக்கணம் நான் அடைய முடியாத ஒரு ஆத்ம சாந்தியை, மனசாந்தியை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு இன்பத்தை, சுகத்தை நான் எந்த கணத்திலையும் அடைய முடியாதுங்கிற ஒரு நிதர்சனமான மெய் உண்மையை அறிந்து விடுகிறான். இதுவரை நான் கடந்து வந்த வாழ்வு பயணம் இங்கு சகலமும் எனக்கு தந்து இருக்க வேண்டியது என்னன்னா இக்கணத்து இன்பத்தை உறுதி செய்து இருக்க வேண்டும். எப்பாதையில் பயணித்திருந்தாலும், எப்பணியை புரிந்திருந்தாலும் இக்கணத்து இன்பத்தை நான் தொலைக்காது பார்த்து கொள்ள வேண்டும். அவ்வாறு தொலைக்காது இக்கணத்தை தக்கணம் சிக்கன பிடித்து இந்த கனானண்டத்தில் சதா சர்வகாலமும் நிலை நின்று இருப்பவனை இந்த மாயை தொடுவதில்லை. மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. அப்ப அதை நம்ம பெருசா நினைச்சுக்கிறது இல்லை. அது ஒரு ஊசி முனை நேரம். அந்த நேரமும் அந்த பட்ட மாத்திரத்திலே விடுபட்டு போயிடும். இப்படியே போய்கிட்டு இருக்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒரு கணச்சரம், கண ஓட்டம். இந்த கணத்துல நம்ம இந்த உறுதி செய்ய முடியாத இன்பத்தை எந்த கணத்திலும் உறுதி செய்ய முடியாது. ஏன்னா நம்மளுடைய சுபாவம் மழலை என வைக்கப்படும் பொழுது அந்த குழந்தை பசித்தால் அழும், வலித்தால் அழும், அங்கு ஒவ்வாமை இருந்தால் அழும். இவ்வளவுதான். இது மூணு இல்லைன்னா அது எந்த நேரமுமே சதானந்தத்துலதான் இருக்கும். அதனாலதான் ஒரு அரசன் வீட்டு பிள்ளையா இருந்தாலும், ஒரு ஆண்டினுடைய பிள்ளையா இருந்தாலும், அது வாழ்வின் முடிவில் கேட்கப்படும் கேள்விக்கு அது சொல்ற ஒரே ஒரு பதில், அந்த பால்யத்தில் துய்த்த இன்பத்தை, அந்த மழலையை நான் அனுபவித்த ஆனந்தத்தை, அந்த குழந்தையா இருந்தப்ப நான் இருந்த அந்த ஒரு ஆத்ம சுகத்தை நான் வாழும் காலம் வரை அடையவே இல்லைம்பா. இது சத்தியமான உண்மை, சித்த சுத்தமுடையது. இந்த பருவம் விடாது விடலை பருவம், சகம் சகமாயை, இந்த தோற்ற மாயைகள், காட்சி மாயைகள், இயக்க மாயைகள், இந்த மாயைகள் எல்லாம் சேர்ந்து என்னுடைய சித்த சுத்தத்தை சதைச்சிருச்சு. அவ்வளவுதான். அது சிதைத்த அளவு, இவன் சிதைந்த அளவு இவனுக்குள் மாயை பீடிக்கிறது. அந்த மாயை மயக்கம், தயக்கம், துன்பம் என்கின்ற பெயரால் இவனுக்குள் நீக்கமர நிறைந்து விடுகிறது. அப்ப இந்த மயக்கம் தயக்கம் வெல்லாதவன் இந்த மாயையை வெல்ல முடியாது. இப்ப நீ அனுபவிக்கின்ற துன்பம் இல்லை, அதனால உனக்கு ஏற்பட்ட பீதி தான். புலி அடிக்கிறதுக்கு முன்னாடி கிளி அடிச்சிருச்சும்பாங்க. மேல இருந்து தூக்கி போட்டுட்டீங்கன்னா அவர் உடல் சிதைஞ்சு வீழ்ந்து போறதுங்கிறது ஒண்ணு. அந்த பயம் அவரை வீழ்த்திடும். அந்த புலி அடிக்கிறதுக்கு முன்னாடி அது சார்ந்த கிளி அடிச்சிடும். இந்த கிளி தான் மாயை. இந்த துன்பங்கிறது அந்த கிளி தான். ஏன்னா விரலுக்கேற்ற வீக்கம் உன் தரப்படுகின்ற எந்த வழியையும் உன்னால
அனுபவிக்க முடியும். நீ உடலோடு ஒட்டி இருந்தால் அந்த துன்பம் அந்த அளவு உன்னை துன்பப்படுத்தும். இந்த உடலே சாட்சி பொருளா பார்க்க ஆரம்பிச்சுட்டு இது ஒரு சேத சாதனம், ஒரு மெய்ப்பொருள், அது தன்னை பொய்யாய் வைத்திருக்கிறது, அங்கு இல்லை என்கின்ற பதத்தில் வைத்திருக்கிறது, அது ஒரு மெய்ப்பொருளா ஒரு உருவில் ஒரு சேத சாதனத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த மெய்ப்பொருளை இந்த பொய் பொருளை இயக்கிறதுக்கு ஆதாரமா இருக்கிறது மெய்ப்பொருள். ஆனா அந்த மெய்ப்பொருள் தன்னிலையில் பொய்யாகவே இருக்கிறது. அப்ப இது வெறும் வாகனம்னு புரிஞ்சிடும். இப்போ வாகனத்துக்கு ஒரு சர்ச்சை அப்படின்னா அது அந்த வாகன ஓட்டிய பாதிக்குமா? பாதிக்க போறதில்ல. அது வெறும் வாகனம் தானே. அந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். நீ உடல் வாகனம்ன்றத நீ உணராத வரைக்கும் நீங்க பேருண்மையை உணரவே முடியாது. அதனாலதான் அதுக்கு பேர் வச்சான் வா கணம். இங்க வா கணம் அமரு, அதுக்கு பேர் தான் வாகனம். நீங்க பாட்டுக்கு எங்கேயோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வாகனம் நினைச்சிட்டு இருக்காதீங்க. வா கணம், வா கணம், கணம் வா கணம் தான் இந்த வாகனத்துல நீ இருக்க முடியும். அப்ப அந்த கணத்தோட போயிருமோன்னா அந்த கணம் கடந்துரும், இவர் இருப்பாரு. அப்ப அந்த கன நேரம் அது உனக்கு ஒரு பதிவை கொடுக்குது, அது ஒரு பிரதியை எடுத்து வச்சுட்டு போகுது. உன்னுடைய மனதினுடைய தன்னிருப்பு என்ன? வக்ரமா, உக்ரமா, விரோதமா, துரோகமா, பழியா, பாவமா, இழியா, அவமா, தவறா, குற்றமா, தண்ணீரை விண்மையா, இன்னும் எத்தனை கோடியோ அதெல்லாம் உனக்குள்ள பதிவு செய்துட்டு போகுது. ஏன்னா அந்த நான் எனும் தன்மையில் ஆழ்ந்து இருந்தாய், பல விஷயங்களை எதிர்பார்த்த, அதனால ஏமாந்த, பல விஷயங்களை கொண்டாடுன, அதற்கு எதிரானது உன்னை புதைக்குது. இந்த இன்பம் வரும்போது நீ தண்ணீர் இல்லாம அதற்குள்ள ஆழ்ந்து ஆகா ஆகான்னு நீ பாட்டுக்கு ஆடின ஆட்டம், துன்பம் அதே வேளையில துன்பத்தின் வேளையில உன்னை துன்பப்படுத்துது. இப்ப இந்த இன்பத்தை நோக்கி நீ ஓடுற, துன்பம் உன்னை விரட்டுது. அந்த இன்பம்ங்கிறது நீ அடையவே முடியாதுங்கிறது தான் உண்மைன்னு சொல்ற. ஏன்னா நீங்க ஆசை வயத்தில் நிலை நின்று இருக்கிறாய். முழுசா ஆசைதான் மாயை, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆசையை அருமின், ஆசையை அருமின், ஈசனோடாயினும் ஆசையை அருமின். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பம், ஆசை விட விட இன்பம் தானே. இந்த ஆசையை நீ எவ்வளவு விட்டாயோ அந்த அளவு உன்னிலிருந்து இந்த மாயை விடுபடும். இந்த ஆசை நீ உனக்குள்ள எங்க ஊடுருவிருக்குன்னே செய்ய முடியாது. ஏன்னா நீ செய்யப்பட்டதே ஆசைதான். நீ இங்க வந்ததற்கு இருவரின் ஆசை மட்டும்தான் காரணம். உன்னுடைய மூல பிழையே ஆசைதான். உன்னால முடியாததும் ஆசைதான். உன்னால முடியவே முடியாதுன்னு சொல்றேன். அதனாலதான் நம் குருமண்டலம் முதல் வாசகமே சொல்வான், நிராசை பழக தயாரா இருந்தால் நீங்கள் எங்கள் ஆடுகளம் புகலாம், கேட்டு அப்படியே சத்தம் இல்லாம ஓடிருங்கன்றோம். நீ வரவே வேணாம், நீ போலான்னு சொல்றோம். உடலை இரண்டாம் பொருளாக காண தயாராக இல்லாது போனால், நிராசை பழக தயாராக இல்லாது போனால், நீங்கள் இங்க என்னிடத்தில் பெறுவதற்கு ஒன்றுமே இல்லை. நீ என்னிடத்துல பெறுவதற்கு ஒன்றுமே இல்லை. இதற்கு நீ தயாரா இருக்கணும். ஒரு வகுப்பறையில உட்கார்ந்துருக்கணும்னா அங்க தெய்வமான ஆசிரியர்கள் பாடம் நடத்துற வரைக்கும் நான் இங்க அமர்ந்து அந்த பாடத்தை கேட்கறதுக்கு உண்டான அந்த நிலைப்பாடோடையாவது இங்க அமரணும். அப்பதான் எனக்கு அந்த கல்வி புரியும். அதனால நான் பெறப்போகும் அந்த அறிவு புரியும். அதற்கே தயாரா இல்லைன்னா என்ன அர்த்தம்? இதை நம்ம உடன்பட்டுட்டு இங்க உள்ள வரணும்னு சொல்றேன். அதனால இந்த மாயைங்கிறது அத்தனை எளிதா நம்ம பிடிச்சி நிறுத்திடலாம் அப்படின்னு நம்ம பேசலாமே தவிர, யாரும் மாய வயப்பட்டுதான் இருக்கிறார்கள். ஆம் செல்வங்களே, அத்தனை எளிதா வெல்ல முடியாது. ஏன்னா அந்த மாயை அங்க உள்ளுக்குள்ள வேற மாதிரி இருக்கு. 3 சிகங்களை உடையதா இருக்கு. ஆணவமாகவும் கண்மமாகவும் மாயையாகவும் இருக்கிறது. இந்த ஆணவம் கண்மம் மாயை போய் நம்ம பக்கத்திலே போக முடியாது. இந்த 3 கால் இருக்கு. நான் உட்கார்ந்துருக்க முக்காலிக்கு வச்சுக்குவோம். அதுல ஒரு கால் ஆணவம், ஒரு கால் கண்மம், ஒரு கால் மாயை. இந்த முக்காலில ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, அவர் 4வது நபர், அவர் தான் நான். இந்த நான்றவர் சொல்றதுக்கு ஆதாரமா இருந்தவர் அந்த 3 இருக்கு. அங்க தளத்தில் இருக்க முக்காலி, 3 கால்கள். இந்த 3 கால்கள் தகராதவரை, சிதைக்கப்படாதவரை, அங்கு தீக்கிரையாக்கப்படாதவரை நான் இந்த நான் தன்மையிலிருந்து விலகவே முடியாது. அந்த 3 மாயைகளை நம்மாலும் வெல்ல முடியாது.
இதுதான் நிச்சயம். அங்கதான் அவரு வாழ் முதலாகிய பொருள் வர்றார், அந்த பரம்பொருளார் வர்றார். இப்ப அவரு காமனை அங்கு தீக்கிரையாக்கினார், காலனை கொன்றார், அண்டகாசுரனை வீழ்த்தினார், இந்த ஜலந்தரனை வீழ்த்தினார். அங்கு இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் அவர் வீழ்த்தினதெல்லாம் இல்ல, இதெல்லாம் உனக்குள்ளார இருக்கு. அவன் உனக்குள்ளார இருந்து காமத்தை தீக்கிரையாக்காத வரைக்கும் உன் காமத்தை நீ சீர் செய்யவே முடியாது. அவன் அந்த திரிபுரத்தை சிரித்தெறி செய்யாதவரை உனக்குள்ள இருக்க மும்மலமும் விலகாது. அதனாலதான் இந்த மும்மல காரியம்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த திரிபுர தகனம்ங்கிறது உனக்குள்ள இருக்க மும்மல காரியம். அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது. உன் தேகத்தில் மும்மலமா இருக்கிறது தான் அங்கு 3 நகரமா இருக்கிறது. அந்த 3 நகரங்களை ஒரு முக்கணன் தான் சிரித்தெறி செய்கிறான். இப்போ உனக்குள்ள இருக்க மும்மலத்தையும் அவன் தான் சிரித்தெறி செய்து அந்த மாயையிலிருந்து அவனை நம்ம விடுபடுத்தணும். அவன் தான் விடுபடுத்தணும். நம்ம கையில நம்ம இல்லைன்னு சொல்றேன். நம்ம பாவப்பட்ட ஜென்மமா இருக்கோம்னு சொல்றேன். சும்மா அதெல்லாம் மரணத்தின் தருவாயிலும் படுக்கையில் இருக்கும் போது கூட உனக்கு மாயை உன்னை பிடிக்கும்னு சொல்றேன். அன்னைக்கு கூட புகழ்ங்கிற மாயை வரும், அங்கலாய்ப்புங்கிற மாயை வரும். விடுபட போவான், அங்க முன்னாடி நின்றுகிட்டு இருக்கும் அது பாட்டுக்கு. இன்னும் இந்த களத்துல ஏதோ ஒருக்கு தூக்கணும்னு அங்க ஒருத்தர் அதே பிறந்தப்ப இருந்த அதே புத்துணர்ச்சியோட எழுச்சியோட ஒருத்தர் மரணத்தின் கடை வினாடியில வீட்டில் இருப்பார். இப்படி ஒரு நிலைப்பாட்டில் இருக்கவன் தனக்குள் தன்னிறைவை பழகவே தெரியாதவன் மனிதன். தனக்குள்ள ஒரு மன தன்னிறைவு அப்படின்றது அடையவே தெரியாத மனம். இந்த ஓட்டப்பானையில் என்ன ஊத்தினாலும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும், நம்ம பாட்டுக்கு ஊத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான், போய்கிட்டே தான் இருக்குன்னு சொல்றேன். மாயையிலிருந்து விடுபடுவது நம்மால் சாத்தியமில்லை. மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. அந்த எதையும் மாயவயப்படுத்தி தான் மாயவயப்படாதிரு. அந்த மகா மாயாய நாயகனினுடைய தூண்டுதலால் செயலால் மட்டும்தான் உனக்குள்ள இருக்கிற மாயையை அகற்ற முடியும். உனக்குள்ள இருக்க மாயை விலகணும் அப்படின்னா அந்த மூல மாயை தீர்மானிக்கணும். அவ்வளவுதான். அதை கேட்ட பேர் சத்குரு தான் கூறினான், திருமூல தேவநாயனார். அதாவது குமரா, இந்த நடராஜ தத்துவத்தை பாரு. அரண் தொழிற் தோற்றம், இந்த டமருகத்திலிருந்து சப்தத்தின் பெயரால் உயிர்களையும் ஒவ்வொன்றையும் செய்தான். ஓசை வடிவமான அந்த பரபிரம்மம் தன்னை வெளிப்படுத்தினது. அதனால ஓசை தான் கடவுள், சோதி கடவுள் இல்லை. புரிஞ்சுக்கணும். ஓம் தத் சத், ஓசை வடிவமான பரபிரம்மே மெய்யானது. எப்படின்னு கேட்கலாம். அந்த இறையும் காட்சியில் இல்லை, இந்த ஓசையும் காட்சியில் இல்லை. அவனுடைய விளைவுகளும் நமக்கு தெரிகிறது, ஓசையினுடைய விளைவுகளும் தெரிகிறது. இதை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு மெய்யறிவு வேணும். அதுதான் நிஜம். உண்மையை ஏத்துக்கிறதுங்கிறது அர்த்தம் எளிதானது இல்லை, நிஜம்தானே. உண்மையை நம்மளால ஏத்துக்கவே முடியாது, அதுதான் நம்ம பிரச்சனையே. ஏன்னா அது கசக்கும். நம்ம எதையோ கருதி வச்சிருப்போம். அதை சொல்லியிருப்பான், இதை சொல்லியிருப்பான், அப்படி சொல்லியிருப்பான், இப்படி சொல்லியிருப்பான், அதெல்லாம் வேற. தள்ளி விடுங்கள் அவர்களே, இதுதான் விஷயம். அப்ப அறந்தொடி தோற்றம் அமைத்தல் திதியாம். அங்க அருளுகின்ற கரம் காக்கின்ற தொழிலையும், அங்கு துடித்தல் படைக்கின்ற தொழிலையும், அரணங்கி தண்ணில் அறையில் சங்காரம். அங்க ஒருத்தர் இடது கையில அங்க அங்கி தாங்கி இருப்பார், அங்கி தாங்கு தங்கத்தேகன். நாம அது 3வது தொழில், சம்கார தத்துவத்தை சொல்றது. நாம நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த தீ தத்துவங்கிறது 3ஆம் தரம் உடையதுங்கிறத மறந்துடக்கூடாது. 3ஆம் தரம். முதல் தரம் அங்கு ஓசை, அடுத்தது அருள். அதனாலதான் அதுக்கு பேர் அருள்னு வச்சான். 3வது இங்க அங்கி. ஏன்னா அது நல்லாரும் தெரியாது, பொல்லாரும் தெரியாது, யாரையும் எரிச்சோம். அதனால அரண் அங்கி தண்ணில் அறையில் சங்காரம். அரண் உற்ற அணைப்பில் அமரும் திரோதாயி. அங்க ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார் பாருங்க, முயலகன். அந்த ஐயா தான் உங்களுக்குள்ளார எந்த நேரமும் முயன்றுகிட்டே இருப்பார். எத்தனை முறை வீழ்ந்தாலும் இவனை விடவே மாட்டார். இந்த பாத்திரலாம். இப்ப இந்த சூதாடுபவர்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதுதான் சொல்றேன். அங்க என்ன இருந்தாலும் இல்லைன்னா அவன் பக்கத்து வீட்டுக்காரன் கடன் வாங்கிட்டு வந்துட்டு, இல்லாட்டி அவனையும் சேர்த்து இங்க சூதாட்டத்துல தோத்துட்டு போயிடுவான். இறுதி வரைக்கும் அவன் அடங்கவே மாட்டான். அவன் பேர் முயலகன். அவன தத்துவத்துல முயல் அகன், முயல் அகம், முயன்றுகிட்டே தான் இருக்கும்.
இப்போ இந்த பயணத்துல போனீங்கன்னா அந்த மாயை பண்ற ஒரு அற்புதமான வேலை என்னன்னா, உன்னை முதல்ல நீ ஒரு இயல்ல போய்கிட்டு இருப்ப, அந்த இயலை உற்று நோக்க வைக்கும். இயலை உற்று நோக்கிட்டுன்னா அது செயல் ஆயிரும். செயல் அந்த பயணத்தை தொடர்ந்துச்சுன்னா அது வினை ஆயிரும். வினைன்னு வந்துட்டு அங்க எதிர்வினை வந்துடும். எதிர்வினை வந்துட்டா பேர் எதிர்வினை வந்துடும். பேர எதிர்வினை வந்துட்டு அங்க பேரழிவு வந்துடும். பேரழிவு வந்துட்டு அங்க சர்வநாசத்துல முடிஞ்சிடும். ஆனா இயலா ஓடி இருக்க வேண்டியது அதனுடைய அழிவுக்கு அதை உற்று நோக்கினதுனால வந்த விளைவு. அப்ப இந்த ஒரு ரிதம்னு சொல்லுவாங்க, அதுலயே போய்கிட்டு இருந்தா எதுவும் புரியாது. அதை அப்படி திருப்பி போட்டுட்டீங்கன்னா தரித்து கொள்ளுதல். அப்ப அந்த இயல்ங்கிற ரிதத்துல போனா தெரியாது. அதை அப்படி திருப்பி போட்டுட்டீங்கன்னா தரிச்சிடுறது. செயல் அவன் அதிகாரி, இயல் அவன் அதிகாரி. அந்த செயலுக்கு நான் அதிகாரின்னு நினைக்கும் பொழுது அந்த செயலை நான் தரித்து கொள்கிறேன், அந்த இயலை நான் தரித்து கொள்கிறேன். இது ஒரு சூட்சம பாடம். உற்று நோக்குனாதான் புரியும். இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நீ உன் பயணத்துல எந்த பயணத்துல போனாலும் நீ சரியானதுல போய்கிட்டு இருக்கியா அப்படின்னு உனக்குள்ள ஒரு சந்தேகம் வரும். அங்கதான் தொடங்கும். நம்ம சரியா தான் பண்ணிட்டு இருக்கோமா, அவ்வளவுதான். அந்த சந்தேகம் புகுந்துட்டா வேலை முடிஞ்சிருச்சு. அது வரும்போது அது 4 இருக்கைகளை எடுத்துட்டு வரும். அதுக்கு அடுத்தது குழப்பத்தை எடுத்துட்டு வரும். முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது அவர் எடுத்துட்டு வருவார், தோல்வியில முடிஞ்சிடும். அப்ப நீ உன் பயணம் எதுவா இருந்தாலும் நீ சந்தேகப்படாம பயணித்துட்டு போய்கிட்டே இரு. இந்த மாயை உன்னை என்ன பண்ணுதுன்னா, இது இல்லைன்னு மட்டும்தான் சொல்லும். இந்த பாதை இல்லப்பா, இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிடும். சரி, அதுதான் சொல்லிட்டாரு அவர் பெரியவர் அப்படின்னு நீங்க அடுத்த பாதைக்கு போக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஒரு 4 அடி போனதுக்கு அப்புறமேட்டுக்கு இது இல்லப்பான்னு வாழும் காலம் வரைக்கும் உன்னை மடைமாற்றி கொண்டே இருப்பது இந்த மாயை. அவருக்கு ஒரே பதில் தான் தெரியும், இது இல்லை அப்படிங்கும். சரி, அவர் இது இல்லைன்னு சொல்லிட்டாரேன்னு நம்ம அடுத்ததுக்கு போவோம். ஏன்னா இருக்கிறது அடுத்தது ஒண்ணுதான் இருக்கும். அப்ப இறுதி வரைக்குமே அவர் இது இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருப்பார். அதனால நீ எதுவா இருந்தாலும் சரி உறுதியா நம்பி பயணி. நீ ஒரு பேர் உண்மையை தெரிஞ்சுக்கணும். அவனன்றி ஒரு அணுவும் அசையாது, சர்வமும் சிவமயம் எல்லாம் அவன் வசம். அப்ப இந்த களத்துல நான் ஒரு அணுவை கூட நான் செயற்கையா என் இச்சையில நான் அசைச்சிட முடியாது. இது மொத்தமும் அனிச்சை செயலா எதேச்சை அதிகாரமுடைய இந்த அண்ட பேரண்ட நாயகனுடைய சித்தத்தினால் இது இயக்கப்படுவதனால்தான் இந்த தளத்திற்கு பேரே சிதம்பரமேடை. சித்தம்பரமேடை அவன் சித்தத்தினால் அணு தொடங்கி அண்ட பேர் அண்டம் தாண்டி எதுவும் நீக்கமற இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதுல நான் இது சரியா அது சரியா அப்படிங்கிறது இந்த நான்ற ஆணவம் தான் தீர்மானிக்குதுன்னு சொல்றேன். எந்த பாதையில போனாலும் நான் செய்யறேன்ற ஆணவத்தை எடுத்து அப்படி ஒரு ஓரமா வச்சிரு. அவன் அசைத்தான், நான் அசைகிறேன். அவன் இயக்கினான், நான் இயங்குகிறேன். அவன் காட்டினான், நான் பார்க்கிறேன். இந்த காட்சியை பார்க்கறதுக்கு எனக்கு கடன் கொடுத்துருக்கான். கண் மணீசனா அவன் பிடரிக்கு பின்னாடி இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப காண வைத்தவனும் காணலும் காட்சியும் அவனாய் இருக்கிறார் அப்படின்ற பேர் உண்மையை தெரிஞ்சு நம்மளை விடுவிச்சுக்கிறது. நான்ற அதிகாரி தான் தோல்வி அடைகிறவர். யாமார்க்கும் குடியல்லும் நமனை எஞ்சும். இதை நான் இருக்க வீடு இல்லடா, அவன் இருக்க விடுற போடா. உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம் பாளையம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெரிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலன் என்றும் காலா மணி விளக்கே. சிவனே சிவனாய் அமர்ந்திருந்தார். இது அவன் வீடு. பல கூடு இங்கு ஒரு கூடு செய்யப்பட்டு இருக்கிறது, அங்கு ஒரு மர்ம கிளி உயிரின விட்டிருக்கிறது அப்படின்னு உணர்ந்து எவ்வளவு நம்ம அறிவுபூர்வமா நம்மளை விடுவிச்சுக்க முடியுமோ அணு அணுவா விடுவித்து கொண்டால்தான் நமக்கு ஒரு அனுபவ ஞானம் கிடைக்கும். இந்த சொந்தம் பந்தம் இதெல்லாம் என்ன அப்படின்னா, அந்த இயக்குனர் இந்த மேடைக்காக தீர்மானிக்கப்பட்டிருக்கின்ற கதாபாத்திரங்கள் எல்லாம் நீ அகற்றப்படுவாய், அதுவும் அகற்றப்படும். எந்த கதாபாத்திரத்திலையும் ஆழ்ந்து போவாத, ஊனக்குள்ளாரையும் நீ ஆழ்ந்து போவாத. இந்த தேகத்தின் பால்வோம் உயிரை தவிர, உயிர் நோக்கத்தை தவிர வேற எந்த நோக்கத்திலையும் நீ உன்னை உறுதிப்படுத்திக்காத. கடந்து செல், நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். இந்த நடந்தது நல்லது எல்லாத்தையும் தாண்டி எனக்குள்ள ஒரு நல்ல சித்தத்தோடு நான் பயணிக்கிறேன். இந்த உபயோகப்படணும், இது இந்த மண் தந்த தர்மம்.
இந்த சத்தியம் தர்மம் மனதின் பெயரால் அறியப்படுவதால் மனிதன் என ஆனேன். அதெல்லாம் அந்த அழ தொலை சிரிக்க சிந்திக்க இப்படி எல்லாம் அந்த 6ஆம் அறிவின் பெயரால நான் இங்கு மற்ற ஜீவன்களோட ஒரு சிறப்பான தகுதியை பெற்றிருக்கிறேன். இதன் பெயரால என்னை தன்னிறைவா மன சமநிலையோடு என்றும் குளிர்வா அன்பு இன்பு ஆனந்த அந்த மலரை நிலையில என்னை நிலைநிறுத்திக்கக்கூடிய அந்த அங்குசத்தோடு தான் இறக்கி விட்டுருக்காங்க. இவர் நிறைய விஷயங்களுக்கு அடிமைப்பட்டுட்டார், நிறைய கனவுகளை கண்டுட்டார். அப்படியே ஆச்சரியம் வந்து நிற்கும், அதிசயம் வந்து நிற்கும். இந்த காகித கத்தி கதாநாயகர்களை பார்த்துட்டு கருத்தை துளைக்கும் கோமாளிகளுக்கு என்ன கூறுவது குமரா? நீ தாண்டா நாயகன் அப்படின்னா, நீதான் நாயகன். புரியலையா உனக்கு? இங்க உயிர் தான் நாயகம். இந்த கணம் நீ உயிரோடு வீற்றிருக்கிறாய். அங்க பாட்டுக்கு நல்ல நிலையோடு அங்க உடல் தகுதியோடு சிறப்பா வீற்றிருக்கிறாய். உன்னால இயன்றதை நீ செய்ய முடியும். இந்த உலகத்திற்கு நீ உபயோகப்பட முடியும். இந்த உலகம் உன்னை பயன்படுத்திக்கும். இதுதான் இந்த உலகத்திலே நாயக மாயை. நீ இந்த உலகத்திற்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் என்றும் பயன்படும் வண்ணம் உன்னை கட்டமைத்துக்கிட்டா நீதான் நாயகன். உன் அத்திற்குள் நீ நாயகன். எந்த நாயகனும் நான் பழிக்க வரவில்லை. ஆமா, நம்ம என்ன முண்டமான்னு கேட்கிறேன். தலைவன் இல்லையா நீ? நன் மண் தந்த மனிதன் எல்லாமே மன்னன் எனதான் சொல்லி அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தன்மையே புரியறது இல்லை குமரா. இவன் என்ன நான் மண் தந்த மன்னன் சொல்றேன், நான் போயிட்டு ரோட்ல பிச்சை எடுத்துட்டு நான் பாட்டுக்கு அசிங்கப்பட்டுட்டு அவமானப்பட்டுட்டு இன்னும் எப்படியோ நடந்துகிட்டு இருக்கேன். என்ன எப்படி நீ இந்த இயற்கை மன்னன் அப்படின்னு சொல்லுது அப்படின்னு நம் குருநாதர் இடத்தில் கேட்டேன். கூறினான், ஆம் குமரா, இந்த புள்ளியூரிலிருந்து இந்த எறும்புயிரிலிருந்து இந்த யானை வரைக்கும் பாரு, இதனோட இந்த உணவு சங்கிலியில அனைத்து உயிர்களும் உழைத்து தான் உண்கிறது. அது பசிக்குது, அது வருந்துது, அது வேட்டையாடுது, தின்னுது. அது பசிக்குது, அங்க புல் மேய்து, மான் உண்ணுது. இப்படி அந்தந்த உணவு சங்கிலியில அது மொத்தத்திலே இயக்கத்திலே இருக்கு. அது உணவோட நேரடியாவே பந்தப்பட்டது. இவன் இந்த அரிசி இந்த சோத்தை இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. இது ஒரு அரிசியான்னு கேட்கிறேன். இறைய வடிவான விவசாயிகளினுடைய ரத்தமும் வேர்வையும் சதையும் உழைப்பும் கண்ணீரும் கவலையும் இன்னும் எத்தனை இருக்கோ அத்தனை சோகம் தாங்கின முகவரியை உடையது இந்த ஒரு அரிசி. இந்த ஒரு அரிசியில் அவ்வளவு இருக்கு. எத்தனை பொருள்கள் குமரா, இதெல்லாம் எதுவுமே உனக்கு தெரியாது. எதுவும் தெரியாட்டி கூட பரவாயில்ல, அதுல என்ன கலந்துருக்குன்னே தெரியாது இவனுக்கு. அங்க நம்மளுடைய தெய்வமான அன்னை அங்க அறுசுவையோடு சுட சுட இவர் எழுப்பிட்டு உட்கார வச்சு பார்த்தா இவன் அதற்காக உழைக்கவே இல்லை குமரா. அந்த பலனை பெறுபவனாய் இருக்கிறான். எந்த பலனை? புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் இதெல்லாம் பிறந்ததின் பலனா அங்கு சித்தத்தோடு அங்க 6ஆம் அறிவோடு இவன் தோன்றி இருக்கான். அந்த பலனை அனுபவிக்கிறதுக்கு வந்திருக்கான். ஐயமெற்ற கொடுத்துருவாங்க, தன்னுடைய உறவு கொடுத்துரும். இப்படி பெரும்பகுதி வாழ்றாங்கிறது வேற விஷயம். உழைப்புக்கும் பலருக்கும் சம்பந்தமே கிடையாதுங்கிறது தான் உண்மை. ஆமா, இதெல்லாம் இதுல அது ஏதோ சொல்றாங்கன்னா அதெல்லாம் இல்லை செல்வங்களை. உழைக்காது உண்டு பழகாதீர்கள், உழைக்காது உண்டு பழகாதீர்கள். சும்மா அவன் கொடுத்தேன் நான் கொடுத்தேன் அப்படியெல்லாம் எதுவும் வேணாம். நீ உழைத்து அந்த உண்டதனோட ஒரு பிடியை இந்த உலகுக்கு தந்துவை. அதை உன் இறைவன் உண்பான்னு சொல்ற. இப்ப இந்த மாயையை மெய் அறிவின் பெயரால தான் வெல்ல முடியும். அணுவா ஆராய்ச்சி பண்ணணும். நமக்குள்ள முழுசா நிறைஞ்சிருக்கணும். இந்த மாயை தவிர எதுவுமே இல்லை. இதெல்லாம் அப்படியே பெரிய மாயை ஏற்படுத்திடும். அப்படியே ஒரு கருமேகம் திடீர்னு அங்க பகல் பொழுது இருளாக்கி காட்டிடும். அப்படியே அச்சத்தை கொடுத்துரும். ஒண்ணுமே இல்லை, எங்கேயோ இருக்கிற இடி. ஒரு சொல் அங்க நிகழ்ந்திருக்காது. அவன் ஏதோ ஒரு காரணம் கறி உன்கிட்ட போய் தான் சொல்லுவான். அது உன் உயிரையே எடுத்துரும். அப்ப நீ எங்க இருக்கிறேன்னு பாத்துக்க. ஏதோ இந்த சகமும் விதியும் உன்னை வாழ விட்டுக்கிட்டு இருக்கு. அது உன்னை வீழ்த்தணும்னு முடிவு பண்ணிச்சுன்னா எந்த அஸ்திரம் கொண்டு உன்னை வீழ்த்தணும். நீ பலகீனப்பட்டு கிடக்கிறாய்.
நான் என்னும் தன்மையில ஆழ்ந்து கிடக்கிறாய். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இங்கு எஞ்சி இருப்பது மரணம் தவிர வேறு ஒன்று இல்லை. அவன் அழைக்கும் பொழுது எந்த பதட்டமும் இல்லாம நான் என் உயிரை எடுத்து கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கணும். அந்த வேளையில பதட்டப்படக்கூடாது, ஆர்ப்பரிக்க கூடாது. மரணமில்லா பெருவாழ்வு என்பதை சலனமில்லா பெருவாழ்வு என்பான் சிவசித்தன் வசி சிவசித்தம் திருச்சிற்றம்பலம். சலனமே இல்லாத ஒரு வாழ்வு வாழணும். தம் முடிவான நிலை, உடல் உறைந்து போன நிலை, உருப்பருந்து போனாலும் உள்ளம் கலங்காத ஒரு திட சித்தம். அதுக்கெல்லாம் மெய்ப்பெரும் பேரிறையினுடைய அருள் ஆசீர்வாதம் வேணும். என் குருநாதன் தான் சொல்லுவான், இந்த நல்ல நேரங்கிறது பத்தி நீ என்ன நினைக்கிற குமாரா? நமக்கு தான் எதுவுமே தெரியாது. நம்ம தான் கடைக்கோடி மூடன் ஆச்சு. அதாவது குமரா, நல்லது நல்லதா தெரியறது, கெட்டது கெட்டதா தெரியறது தான் குமரா நல்ல நேரம். கெட்டது நல்லதாகவும் நல்லது கெட்டதாகவும் தெரிஞ்சுன்னா அது கெட்ட நேரம். அப்ப மெய் மெய்யா தெரியணும், பொய் பொய்யா தெரியணும். இதுதான் மாயை அற்ற நிலை. அப்போ உனக்கு இந்த ரெண்டு கண்ணுக்கு ரெண்டு குரல் வகுத்திருக்கு தமிழ் வேதம். வான் பொய்த்தாலும் தான் பொய்க்கா வள்ளுவ முறைத்திருக்கிறது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மையதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. நீ மெய்யா இரு. மெய்னா சத்தியம். இந்த சத்தியம் பழகாதவர்களுக்கு எந்த நாளும் மாயை அகலாது. அங்கதான் முதல் பாடம் வச்சான், சத்தியம் சிவம் சுந்தரம். வாய்மையே வெல்லும். வாய்மை தான் வாய்மை. அங்க மெய் வாய் அப்படின்னா வாய் வழி வருவதெல்லாம் மெய்யாய். இதெல்லாம் நம்மளை தயார் பண்ணிக்கணும். ஒரு சொல்றேங்கிறதுக்காக ஒரு பெரிய பெரிய சத்தியவான் சாவித்திரியோட சித்தப்பா பிள்ளைன்னு நினைச்சுக்காதீங்க. எல்லாம் ஒரே குட்டை ஒரே மட்டை. பொடியேன் பொய்யை உரைப்பேனை குறிக்கொண்டீர் அப்படின்னு நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் தன்னை சொல்லிக்கிறார். அவ்வளவுதான். பெரிய அற்புதர்கள்லாம் இந்த நாயினும் கடையின் நாய்ச்சிவிகை ஏற்றி விட்டார். அப்படிலாம் நம்மள ஒண்ணு சொல்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை என் செல்வங்களே. அந்த கருத்து குப்பைகள் எல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. நீ மறுமலைக்கு காத்திருக்கும் சருகுதான் நீ. ஊத்தை சடலம் உப்பிட்ட பாண்டம் பிடித்து பிடித்தால் பிடி சாம்பலுக்காக அது காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பொய்யடா. முடி சார்ந்த மன்னரும் முடிவில் ஒரு நொடியில் பிடி சாம்பல் ஆவர். காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவெளிக்கு காற்று கதவடைத்தால் 4 நாளில் நாற்றம் பிடித்த தேகமடா இது. இடுகாட்டு இடுபொருள் சுடுகாட்டு சுடுபொருள் சரி இருக்கும் சரீரம் உதிர இருக்கும் உதிரக்காடு. நாற்ற கூடைக்குனடா நல்ல முகவரி. விளக்கு மாத்துக்குனடா பட்டு குஞ்சம். அந்த ஜீவன் இருக்கின்ற வரை, அந்த காந்தம் இருக்கின்ற வரைக்கும் இது ஒளிரும் விளிரும். அவ்வளவுதானே. அதனை குறியாய் கொள்பவன். அதை தவிர இங்கு அனைத்தும் மாயை என்று கருதி இருப்பவன் மாயையை வெல்கிறான். நமக்கு நிறைய ஆசீர்வாதம் வேணும். குருவினுடைய ஆசீர்வாதம் வேணும், திருவினுடைய ஆசீர்வாதம் வேணும், நம் தாய் தந்தையினுடைய ஆசீர்வாதம் வேணும், நம்மளோட நலன் விரும்பிகளுடைய ஆசீர்வாதம் வேணும். பொதுவா மொத்தத்துல எல்லாருடைய ஆசீர்வாதமும் வேணும். நம்ம விட எல்லாருமே சிறந்தவர்கள், எல்லாருமே உயர்வானவர்கள் அப்படின்ற ஒரு நிலையை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா மாயை உன்னிடத்துல செயலிழந்து போயிடும். இந்த மாயை அகங்காரத்துல தானே வேலை செஞ்சுட்டு. நான் யார் தெரியுமா? யாரா நீ? மலக்காட்டில் உரை மலக்கூடன். அங்கு தேகம் எங்கும் காயமலம், சித்தம் எங்கும் சித்தமலம். இது அகற்றப்பட்டிருக்க வேண்டிய மலம். இது ஏதோ சரீரத்துல சிந்தையால் சொல்லால் செயலால் மலவாடை வீசிக்கொண்டு இருக்கிறது. இதை தவிர என்னடா இருக்கு? நீ சித்தத்திற்குள் விமலம் புகாத வரை, இந்த நிமலம் புகாத வரை, இந்த நிர்மலம் புகாத வரை நீ மாய வயப்பட்டுதான் இருப்பாய். அதனால அந்த இறைவனிடமே வேண்டுங்கள். மாயை ஏற்படுத்தின மாயையை, இந்த மகா மாயாய நாயகனை எனக்குள் இருக்கும் மாயையை அகற்றி வையுங்கள். சிவமங்கலம்.